Hi all, welcome to my YouTube channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேர்டு வாங்குறோம் இல்லையா, பேர்டை வாங்கும்போது என்னெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கணும், எப்படியெல்லாம் வாங்கணும்னு பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ் இருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோங்க அது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க, இப்போ நீங்கள் யாருக்கிட்ட பேர்டு வாங்கினாலுமே சரி, டிஎன்ஏ பேப்பரோட வாங்குங்க. அது எந்த பேர்டாக இருக்கட்டும்ங்க, ஆஃப்ரிக்கனில் ஆரம்பித்து நீங்கள் பெரிய வெரைட்டிஸ் எது போனாலுமே முடிஞ்ச வரைக்கும் இல்லைங்க, கண்டிப்பாகவே டிஎன்ஏ பேப்பர்ஸோட வாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டிஎன்ஏ பேப்பர்ஸோட வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜெண்டர் கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா மேலே தேடியோ இல்லை ஃபீமேலை தேடியோ அலைய வேண்டாம். ஓகேங்களா, நம்பர் 1. அப்படி இல்லை, உங்களால் வந்து உங்களுக்கு வந்து ஜெண்டர் கன்ஃபர்மேஷனில் கிடைக்கலன்னா நீங்கள் வாங்கின உடனேயே இம்மீடியேட்டே நெக்ஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ போட்டுருங்க. டிஎன்ஏ போட்டாச்சுன்னா அது ஒரு சிக்ஸாக இருக்கும்போது உங்களால் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான மேலோ ஃபீமேலோ உங்களால் மார்க்கெட்டில் தேட முடியும், ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து பேர்டு வாங்குங்க. டைரெக்டாக வந்து வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேர்டு வாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த பேர்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களால் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா, இதே வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வாங்கினீங்க வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேர்டை வாங்கிட்டு வந்துடுவீங்க. நாளைக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறது, அவரை கொடுத்தவர் என்னை ஏமாற்றிட்டார் அப்படின்னுவாங்க. கேட்டு சொல்லுங்கன்னீங்கன்னா சரி கேட்குறான்னு வாப்பில், அடுத்த நாள் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கலன்ட்டு வாப்பில். அவ்வளோதாங்க. அதனால் வந்து இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்புறம் அவர்கிட்ட. ஓகேங்களா, கேட்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைரெக்டாக வந்து ப்ரீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேர்டை வந்து வாங்கும்போது அது வந்து நல்லா பறக்குதான்னு பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வீட்டில் போய் வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, கூண்டில் விட்டுருப்பாங்க, நமக்கு அதை பார்த்த உடனே தெரியும். ஓகேங்களா, நல்லா பறக்குதா இல்லையான்னு பார்த்து வாங்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு ரோட்டில் வச்சு வாங்கும்போதோ இல்லை இந்த மார்க்கெட்டில் வாங்கும்போது சின்ன கூண்டில் போட்டிருப்பான், அதுக்கு வந்து கால் ஒழுங்காக இருக்கா, ஒழுங்காக பறக்குமா, எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஃப்ரீ ஃப்ளைட் கேஜில் இருக்கிற பேர்டை வந்து நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்டுக்கு வந்து சுக்கா இருக்கான்னு பார்க்கணுங்க. சுக்கானா அந்த பேர்டை பார்க்கும்போது நெஞ்சு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு ஃபுல்லாக தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படியே ஒரு முள் மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த பேர்டை வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. வாங்கினாலும் வந்து உங்களால் வந்து அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அதை காப்பாற்றுறது கஷ்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, பேர்டுடைய வேஸ்ட்டு வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அழுக்கு இருக்கக்கூடாதுங்க. லைட்டாக அழுக்கு இருக்கலாம். அந்த சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டு வந்து ஒட்டிகிட்ருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி ஒரு மாதிரி பச்சை கலர்லேயோ இல்லை ஒரு மாதிரி ஈரமாகவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேர்டுக்கு வந்து சம் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வாங்க போகிறீங்க, ஒரு 10-20 குட்டி இருக்குது, அந்த மாதிரி இருக்க 10-20 கேங்கில் வந்து ஒரு குட்டிக்கு நீங்கள் அந்த மாதிரி பார்த்தா கூட அந்த பேட்ச்லேருந்து ஒன்றையுமே வாங்காதீங்க. நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு மட்டும்தானே அப்படி இருக்குது, இந்த பேர்டுக்கு இல்லைன்னு. ஸோ அந்த இல்லாத பேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா வரதுக்கான ஆப்ஷன் அடுத்த 1 வீக்கில் வந்து வரதுக்கான ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்கும். அது பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த குட்டிக்கு வந்து கால்லையோ கண்லேயோ விங்ஸ்லேயோ நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன கட்டி மாதிரி பார்த்தீங்க வைங்களேன், அந்த பேட்சில் அந்த இடத்துல இருந்து ஒரு குருவி வாங்காதீங்க உங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து பாக்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, பாக்ஸ் வந்து ஏர்லேயே பரவும், கொசு மூலியம் பரவும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அண்ட் அந்த மாதிரி ஒரு செட்டப்லேருந்து பேர்ட்ஸை எடுக்காதீங்க. அது ஒரு மெயின் திங்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்க போகிற பிளேஸில் வந்து குருவி வந்து கொம்பில் உட்காந்துருக்கும் இல்லையா, கொம்பில் உட்காந்துருக்கும்போது கொம்பில் நிற்கும்போது குருவியுடைய லெக்கு பார்த்தீங்கன்னா மடங்கி இப்படி சோர்ந்து இப்படி உட்காந்துருக்கும். அந்த மாதிரி குருவி எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேர்டு வந்து கொம்பில் உட்காந்துருக்குன்னா அது நல்லா ஸ்டிப்பாக உட்காந்துருக்கணும், அதில் கால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆக்டிவாக இருக்கு பாருங்கள் பேர்ட்ஸ், அந்த பேர்டை ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறதுங்க, அடல்ட் பேரண்ட் கொடு. அவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி வாங்கிட்டு போவார், இன்றைக்கி வாங்கிட்டு போவார், ஒரு வாரத்தில் முட்டை வச்சிடணும். ஓகேங்களா, அடுத்த ஒரு 3 வாரத்தில் குஞ்சு பொரிச்சிடணும், அடுத்து ஒரு 40 நாளில் 3 குட்டி வந்துடணும். இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற பாதி பேருக்கான மைண்ட் செட்டுங்க. இந்த மைண்ட் செட்டை வந்து தயவு செஞ்சு முதல்ல தூக்கில போடுங்க. இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகேங்களா, அடுத்து மார்க்கெட்டில் ஏமாற போகிற ஃபஸ்ட்டு ஆள் நீங்கள் தாங்க. ஓகேங்களா, இது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு அடல்ட் பேருங்க, இப்போ ஒரு குட்டி வந்து ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்து அது ப்ரீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 9 மாதம் ஆகும். இந்த 9 மாதமும் நீங்கள் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் ஒரு பேர்டை வந்து ஃபுல் கேர் எடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க. ஓகேங்களா, அப்படி ஒரு வளர்த்த பேர் உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கும் நமக்கு வந்து குட்டி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 குட்டி கொடுக்குற பேரை எந்த கிறுக்கனாது உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு விற்பானா? ஓகேங்களா, விற்பாங்களா உங்களுக்கு?
அப்படி விற்கிறாங்கன்னா சில சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஒரு காலனியை காலி பண்ணி கொடுத்தேன் ஓகேங்களா. நம்மளுடைய காலனியை வந்து ருட்டினோ விஷர் காலனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ரிங் இருந்துச்சு. அதில் நான் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேர் இருந்துச்சு எல்லாமே. அதில் அந்த 2 இயர்ஸ் பேரை வந்து நான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன், புது பேர் போட போகிறோம், அதனால் ஒருத்தர் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போனார் நம்மக்கிட்ட. அந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸுக்கு கண்டிப்பாக அவருக்கு ப்ரீட் ஆகும், பிரச்சனை இல்லை. இதே வந்து நம்மளுடைய போன வீடியோ பார்த்தீங்க இல்லையா, எக் பைண்டிங் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வைலட் மாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பேர் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த வைலட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த ஃபீமேலை வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த பேரை வந்து மார்க்கெட்டில் வந்து நான் சேல் பண்ண வைங்களேன், அந்த பேரை எடுக்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா கன்ஃபார்ம் மேல், கன்ஃபார்ம் ஃபீமேல். ஆனால் அந்த பேருக்கு வந்து எக் பைண்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. இனி ஃப்யூச்சரில் வரவும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு கிடையாது, வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு அடல்ட் பேரை வந்து மார்க்கெட்டில் தேடினீங்கன்னா அடுத்து வந்து மார்க்கெட்டில் ஏமாற போகிற முதல் ஆள் நீங்கள் தாங்க. மார்க்கெட்டில் வந்து அடல்ட் பேரை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதனால தான் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஏமாறுறீங்க இன்றைக்கி. ஏன்னா உங்களால் 6 மாதம் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றீங்க. அது பண்ணாதீங்க. 90% மார்க்கெட்டில் கிடைக்கிற அடல்ட் பேர் எல்லாமே, எந்த பேருமே உங்களுக்கு வந்து 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் பேர் கிடைக்காது. அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிதுன்னா ரொம்ப ரேராக கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 2 இயர்ஸுக்கு மேலே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 4-5 இயர்ஸ் பேர்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி பேரை வாங்கினீங்கன்னா உங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு செட் ஆகாது, உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸுக்கு செட் ஆகாது, வேஸ்ட்டுங்க உங்களுக்கு. அதனால் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறது குட்டியை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா செமி அடல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த அடல்ட்டு இல்லாமல் குட்டி இல்லாமல் 2 கட்டனாக இருக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே வாங்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேங்களா. அடல்ட்டு பேருக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. எனக்கும் ஃபோன் பண்ணி அடல்ட்டு பேர் இருக்கான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கும் அடல்ட்டு மேலோ. அடல்ட்டு மேல் கூட மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க வெளியே. ஏன்னா வந்து ஒரு மேலை வந்து அதிகமாக வந்து சேல் பண்ண மாட்டாங்க வெளியே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேலுக்கு வந்து குட்டியை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். இப்போ ஒரு நெஸ்டோட் சிக்ஸே வந்து நீங்கள் எடுத்து போட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மேல் கூட நீங்கள் பேர் பண்ணிடலாம். அதே வந்து உங்களுக்கு அடல்ட் ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, அடல்ட் ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் குட்டி மேலே போடவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பேர் வந்து டிஎன்ஏ போடாமல் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து 2யும் போட்டு வைப்பீங்க. 2 மேலாக போயிடும், இல்லை 2 ஃபீமேலாக போயிடும். அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு மேலும் கிடைக்காது, ஃபீமேலும் கிடைக்காது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டு. அண்ட் தென் நீங்கள் திருப்பி அதுக்கு பேர் போடணுன்னா வந்து நீங்கள் அகெயின் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கேஜி இல்லைனா கேஜி வாங்கணும், மேல் இல்லைனா மேல் வாங்கணும், இல்லைனா ஃபீமேல் வாங்கணும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டிஎன்ஏ போட்டு பேர் பண்ணுங்கள். சில பேருடைய ஃபுல் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, பேர்ட்ஸ் வந்து எங்கே கம்மி ரேட்டுக்கு கிடைக்குதோ அங்கே தானே வாங்கணும். எல்லா டைமுமே இந்த ஒரு மைண்ட் செட் வந்து 100% உங்களுக்கு கை கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்க குட்டி இல்லை நல்ல குவாலிட்டியில் இருக்க ஒரு பேர்டை வந்து அந்த விற்கிறவர் 95% கம்மி ரேட்டு கொடுக்க மாட்டார். ஒரு வேளை வந்து அவருக்கு வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா கொடுப்பாரு ஃபாஸ்ட்டாக விற்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னும் போது நல்ல குருவியை கம்மி ரேட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு ஒரு பேர் கிடைக்குது. இப்போ போன மாதம் கூட ஒருத்தர் பார்த்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் ஓகேங்களா. எல்லாம் அந்த சன் எடுத்திருக்காரு, சன்னுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது, பாக்ஸோடு வாங்கிட்டு வந்துட்டார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க அவ்வளோ கம்மியாக வாங்கினீங்கன்னு. ஏன்னா ஒன்றும் இல்லை ஜி, இது மாதிரி யூஸ்வலாக நான் சென்னையில் வாங்குவேன். அவர்கிட்ட கேட்கும் 52,000 சொன்னார் ஒரு பேர் வந்து 52,000 சொன்னார். அதை விட நல்ல கலரேஷன் இருக்கிற பேர் வந்து 28,000 கிடச்சிது. கம்மி ரேட்டாக இருக்கே, போர்டு நல்லா இருக்கேன்னு எடுத்துட்டேன் அப்படின்னு ஃபோட்டோ அனுப்பிச்சார். பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஓகேங்களா, கண்ணே திறக்கலை, கண்ணு மூடிடுச்சு. என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள்? 28,000 குப்பை ஓகேங்களா. ஸோ எப்போயுமே வந்து ஒரு இடத்துல பேர்டு வந்து மார்க்கெட் ரேட்டை விட அடிமட்ட ரேட்டுக்கு கிடைக்குதுன்னா அங்கே போகாதீங்க. 100% ஏதோ ஒரு இஷ்யூவில் தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்மி ரேட்டு கிடைக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செட்டப்பில் வந்து பாக்ஸ் வந்துடும். அந்த பாக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது 1 வாரம் 2 வாரத்தில் மொத்தமாக பரவிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பாக்ஸ் வந்த பேர்டை ஒதுக்கிட்டு மிச்ச பேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் பாதி ரேட்டுக்கு விற்பாங்க. லுட்டினோ பேர்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு பேரை 1800 வாங்கிக்கிறேன்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாவ் சூப்பராக நமக்கு கம்மி ரேட்டு கிடச்சிது வாங்கிட்டு வருவீங்க, வாங்கிட்டு வந்து மொத்தமாக காலிங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அடல்ட்டு பேர் கம்மி ரேட்டு கிடச்சிதுன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர் அப்படின்னா மட்டும் அவர்கிட்ட நீங்கள் வாங்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது. சில பேர்லாம் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க, க்ளோஸாக இருப்பாங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு முட்டை வைக்காத பேரை கொடுத்துருவாங்க. அடல்ட்டு கேட்பீங்க, கேட்டு பார்ப்பீங்க, அவன் பார்ப்பான், அவன் கொஞ்சம் டைட்டில் இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் காசு வேணுமா இருக்கும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வந்து சும்மா உட்காந்துருக்கும் ஒரு கூண்டில் ஓகேங்களா, அடல்ட்டு பேர். சரி ஒரு 6 மாதம் அவனை வெயிட் பண்ண வைக்கலான்னு பேர் எடுத்து கொடுத்துருவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 மாதம் அதுக்கு வந்து தீனி வச்சு எல்லாம் பார்த்த அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முட்டை வைக்கல ஜி ஒரு மாதம் பாருங்கள், அப்படி இல்லைன்னா பேரை மாற்றி கொடுக்குறேன்னு பார்ப்பல. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 6 மாதம் வேஸ்ட்டு. அது 6 மாதத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி பேர் கொடுப்பாப்புல உங்களுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள்,
உங்களுக்கு அந்த அடல்ட்டை வாங்கி நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணது வேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் எ குட் ஃபெலோ, இஸ் எ குட் ஃபெலோ, ஓகேங்களா. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் வந்து அந்த குருவியை வந்து நீங்கள் சும்மா ஒரு வளர்த்து கொடுக்குறீங்க, ஓகேங்களா. அதனால் வந்து பெஸ்ட்டு எப்போயுமே குட்டிக்கு போங்க. அடல்ட்டு பேர் வந்து தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸு, டேரெக்டாக நான் பார்த்துட்டேன், செட்டப் இங்கே தான் இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சவங்ககிட்ட எடுக்கலாம், மற்றபடி வேண்டாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஃபோட்டோலையும் வீடியோலையும் காமிக்கிற பேரை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கையில் வாங்கும்போது உங்களுக்கு பேர்டு கிடைக்காதுங்க, வேறு பேர்டு வருங்க. நானே வந்து அது பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஒரு மாஸ்க் காமிச்சான், நான் எடுத்தேன், ஓகேங்களா. ஒரு பேர்டு வந்து 3 பேர்டு இருந்துச்சு ஒரு இதில், ஓகேங்களா. அந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து நல்ல மாஸ் குவாலிட்டி இருந்துச்சு. அந்த பீஸை நான் கேட்டிருந்தேன், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் கேட்டிருந்தேன். ஓகேன்னு சொன்னாப்புல, காசும் போட்டாச்சு, பேர்டு கைக்கு வந்து கிடைக்கிது. அதில் இருக்கிறதுலே அந்த கேவலமான குவாலிட்டி இருக்குது பாருங்கள், ஹெட் குவாலிட்டி, டர்ட்டி ஹெட் குவாலிட்டி, அதை அமுச்சு விட்றான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வேண்டான்னு சொன்னால் திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுன்றான் என்கிட்ட. டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றாப்புல, திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் தான் வந்து தரணுன்றாப்புல. யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்னு போயாச்சுன்னா ட்ரஸ்டட் பீப்புள், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியும், அப்படின்னா வாங்குங்க. அப்படி இல்லைனா அவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையோ ட்விட்டர் ப்ரொஃபைலையோ போயிட்டு லாஸ்ட்டு 2 or 3 இயர்ஸ் இந்த மார்க்கெட்டில் வந்து அவர் இருக்கார், அவர்கிட்ட வந்து போஸ்ட் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்க பர்சன்கிட்ட நீங்கள் இன்னொரு 1-2 பேர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கலாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ சில பேர்லாம் ஓப்பனாக ஏமாத்துறாங்க. என்ன பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறான், ஓகேங்களா, வேறு ஒருத்தங்க பேரில் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ஜிபே நம்பர் எடுத்துக்கிறான், ஓகேங்களா. எடுத்துகிட்டு அவனுடைய ஒரே வேலை என்னென்னா, இப்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு விற்கிற பேரை வந்து 1800 ரூபாய்க்கு வந்து ஆடு போடுவான், ஓகேங்களா. 1800 ரூபாய்க்கு ஆடு போடுவான். அந்த மாதிரி ஆடு போட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர்லையும் அக்கௌண்ட் நம்பர்லேயும் ஒரு 10 பேர் இல்லை ஒரு 20-30 பேர் ஏமாற்றிடுவாங்க. நிறைய ஏமாற்ற மாட்டான் அவங்கக்கிட்ட, ஓகேங்களா. ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் போடுங்கன்னுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1000 ரூபா தானேன்றதில் போட்டுருவீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 30-40 பேர் 1000, 500, 500ன்னு ஏமாற்றிட வேண்டியது. ஏமாத்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பரை ஆஃப் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிடுவான். ஸோ ஒரு மாதத்துக்கு அவனுக்கு 30,000 40,000 ஈஸியாக ஏமாற்றிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தானே, சரி போயிட்டு போதுன்னு விட்டுருவீங்க, ஓகேங்களா. அதனால் இப்போ ஆன்லைனில் காசு போடுறீங்கன்னா அந்த 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 பர்சனை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும், ஓகேங்களா. இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து அவர் இருக்கார் அப்படின்னா போடலாம். அதுவும் இல்லாமல் ஸோ அவரை வந்து டைரெக்டாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேறு ஒருத்தங்களை போய் பார்க்க வச்சு ஃபிசிக்கலாக வாங்க வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேர்டை வந்து ஒரு ட்ரேடர்கிட்ட வாங்கிட்டே வைங்களேன். இப்போ பேர்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரீடர்கிட்ட வாங்குங்க. ட்ரேடர்கிட்ட வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு அந்த பேர்டுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரேடர்கிட்ட போய் கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா வர ஒரே ஆன்சர், அதை கொடுத்த ஒரு ஃபோன் எடுக்கல ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாரு, ப்ராப்பராக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏமாற்றிட்டாப்புல என்ன அப்படின்றவாப்புல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு கேள்வியுமே அங்கே போய் கேட்க முடியாதுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீடர் ப்ரைஸை விட ட்ரேடர் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பேரை வந்து 2500 ரூபா 3000 விற்கிறேன்னா அந்த பேரை வந்து அதே ப்ரைஸுக்கு அவங்களால கொடுக்கவே முடியாது இல்லையா. ஸோ ஒரு 500 ருபீஸ் 1000 ருபீஸ் மேலே தான் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸும் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கும்போது ஃபாலோ பண்ணியாச்சுனாலே உங்களால் வந்து ஒரு நல்ல பேர்டை கண்டிப்பாக எடுக்க முடியும், உங்களாலேயும் ப்ரீடிங் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பேர்ட்ஸ் எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க. அர்ஜென்ட்டில் வந்து இன்றைக்கே போய் திப்பு போயிட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க, ஓகே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோசிப்பாங்க, இன்றைக்கி சண்டேப்பா, இன்றைக்கி வந்து மார்னிங் அந்த மார்க்கெட் போகிறோம், அப்புறம் இங்கே போகிறோம், அப்புறம் அந்த 4 பேர்கிட்ட போகிறோம், எப்படியாவது வந்து இன்றைக்கி ஒரு 10 பேர் வாங்கிட்டு வந்துடணும். பண்ணாதீங்க. பேர்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பொறுமைன்றது ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா. அதுக்கு மேலே அந்த பேர்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஓகேங்களா. அந்த பொறுமையாக பார்த்து நல்ல குவாலிட்டியாக பார்த்து அண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ப்ரைஸில் வந்து ரொம்ப யோசிச்சிங்கன்னா குவாலிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம், ப்ரைஸை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால் வந்து எவ்வளவும் தரலாம் நான் சொல்ல வரலைங்க. ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் டிஎன்ஏவோட நல்ல ஹெல்த்தோட பேர்டு எங்கே கிடைக்குதோ முடிஞ்ச வரைக்கும் இல்லை 95% நேரில் போய் பார்த்து வாங்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாலும் அந்த பேர்ட் சேல் இதில் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக இருக்காரா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த பாயிண்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஏன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on another video. Cheers, bye.